யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் பார்த்தசாரதி ஐயா அவர்கள். அவரது அனுபவத்தின் நூலே இந்நூல். இன்றைய பயணத்தில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அமெரிக்க நண்பர்கள். நான், முருகேசன், சிவசங்கரன் ஆகிய 3 பேரும் யோகியுடன் சுமார் 10 நாட்கள் அவரவர் குடும்பத்துடன் சன்னதி தெரு வீட்டில் தங்கியிருந்த சமயம் அது. யோகியின் உத்தரவுப்படி நாங்கள் மூவரும் சன்னதி தெரு வீட்டிலேயே சமையல் செய்து யோகி மற்றும் எங்கள் குடும்பத்தாருடன் பகிர்ந்து உண்ட சமயம் அது. யோகி வியாசர் முதல் தற்கால ஞானிகளின் உபதேசங்கள் வரை விரிவாக எங்களிடம் பேசிக்கொண்டிருந்த சமயம் அது. பாட்டும் கும்மாளமுமாக நாங்கள் யோகியுடன் குதூகலித்து இருந்த சமயம் அது. காலை மணி 8 இருக்கும். வெளிநாட்டு தந்தி ஒன்றை தந்தி சேவகர் யோகிக்கு கொடுத்துவிட்டு சென்றார். யோகி தந்தியை என்னிடம் கொடுத்து படிக்கச் சொன்னார். அமெரிக்காவிலிருந்து ஒரு பக்தை யோகியை பார்ப்பதற்கு புறப்பட்டு வருவதாக தந்தி சொன்னது. தந்தி வந்த 3ஆம் நாள் அந்த அமெரிக்க பக்தை தன் 2 குழந்தைகளுடன் ஒரு நண்பரையும் அழைத்து கொண்டு விமான நிலையத்திலிருந்து நேராக யோகியுடன் வந்தார். யோகி அவர்களை உள்ளே வரவழைத்து பக்தையையும் குழந்தைகளையும் பெண்கள் அமரும் பக்கம் அமரச் செய்து நண்பரை தனக்கு எதிரில் அமர வைத்தார். அந்த நண்பர் ஒரு விஞ்ஞானி, நாசாவில் வேலை பார்ப்பதாக சொன்னார். அவருக்கு இந்தியாவை பற்றியோ இந்தியாவில் வாழும் ஞானிகள் பற்றியோ ஒன்றும் தெரியாது என பக்தை யோகியிடம் சொன்னார். விஞ்ஞானியோ யோகியை ஒருவித அருவருப்புடன் பார்ப்பது போல் தெரிந்தது. யோகியின் உடைகள் ஒரே அழுக்குமயம். அந்த அழுக்கு உடைகளையும் யோகி வினோதமாக அணிந்திருந்தார். யோகி அமர்ந்திருந்த சுற்றுப்புறம் குப்பையாகவும் தூசி நிறைந்ததாகவும் இருந்தது. அந்த சூழ்நிலையே அவருக்கு பிடிக்கவில்லை என அவரது முகபாவம் தெளிவாக காட்டியது. யோகி பக்தையுடன் பேசிக்கொண்டிருந்தார். அவர் ரமண மகரிஷியின் பக்தை என்பதை அவர்களது பேச்சின் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஒவ்வொரு வருடமும் அவர் தன் குழந்தைகளை அழைத்து கொண்டு திருவண்ணாமலை மற்றும் இந்தியாவில் உள்ள முக்கிய க்ஷேத்திரங்களை ஞானிகளை தரிசித்துச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். விஞ்ஞானி நண்பர் அந்த பக்தையிடம் அப்படி என்ன இந்தியாவில் உள்ளது என கேட்டதற்கு வந்து பார்த்தால்தான் உணர முடியும் என்று சொல்ல விஞ்ஞானியும் உடன் வந்ததாக அந்த பக்தை கூறினார். யோகி பக்தியுடன் பேசிக் கொண்டிருந்தாலும் அவர் கவனம் முழுவதும் விஞ்ஞானி மீதே இருந்தது. யோகி அடுத்தடுத்து புகைப்பிடித்து கொண்டே இருந்தார். எனினும் புகையின் வாடை அங்கு அறவே இல்லை. பக்தையுடன் பேசிக் கொண்டிருந்த யோகி திடீரென பேச்சை நிறுத்திவிட்டு தன் இருக்கையிலிருந்து எழுந்தார். கூடத்தின் உள்ளேயே குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார். பின் அங்கிருந்த தூணின் மீது சாய்ந்து விஞ்ஞானியையே பார்த்து கொண்டு இருந்தார். வெறுப்புடன் அங்கு அமர்ந்திருந்த விஞ்ஞானியின் முகத்தில் சற்று நேரத்தில் ஒருவித மாறுதல் தெரிந்தது. அவர் முகத்தில் இருந்த வெறுப்புணர்வு மறைந்தது. யோகி தன் பனை ஓலை விசிறியை தூக்கி பிடித்து கொண்டு விஞ்ஞானியையே உற்று நோக்கினார். குறுகியிருந்த விஞ்ஞானியின் முகம் பிரமிப்பை வெளிப்படுத்தியது. அவர் கண்களில் பக்தி பற்றி கொண்டது. யோகியை ஆவலுடன் பார்க்க ஆரம்பித்தார். யோகி அவருடைய விஞ்ஞான ஆராய்ச்சிகளை பற்றி கேட்க விஞ்ஞானி பதிலுரைத்தார். பேசிக்கொண்டிருந்த போதே அங்கே விந்தையான மாறுதல்கள் ஏற்பட ஆரம்பித்தன. அந்த இடமே பவித்திரமான சுடர்விட்டு பிரகாசிப்பதை அனைவரும் உணர்ந்தோம். இனம் காண முடியாத ஒன்று அனைவரையும் ஆகர்ஷிப்பதை அறிய முடிந்தது. அங்கே இன்பம், துன்பம், எதிர்பார்ப்பு, இடம், பொருள், காலம், காரணம் என அனைத்தையும் கடந்த ஒரு பேரனுபவம் நடந்தது.
அந்த விஞ்ஞானியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவர் மெதுவாக எழுந்து யோகியின் எதிரே மண்டியிட்டு அமர்ந்து, சுவாமி, நான் உங்கள் கரங்களை முத்தமிடலாமா என வினவினார். யோகி வெட்கத்துடன் புன்னகைத்து, இந்த அழுக்கடைந்த பிச்சைக்காரனின் உடல் நாற்றத்தை உன்னால் தாங்க முடியாது என கூறினார். இதுவா அழுக்கடைந்த கரம்? இது புனிதமான கரம். இது என் இயேசுவின் திருக்கரம். இது முத்தமிட நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். யோகியின் கரத்தை பற்றி அந்த அமெரிக்க விஞ்ஞானி பக்தியோடு முத்தமிட அனைவரும் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த பக்தைக்கு மிகவும் சந்தோஷம். சுமார் 1 மணி நேரம் சம்பாஷணைக்கு பிறகு யோகி அவர்களை புறப்படச் சொன்னார். அமெரிக்க பெண்மணி மறுபடியும் எப்பொழுது யோகியை காண வரலாம் என கேட்டார். இந்த பிச்சைக்காரன் உங்களை நன்கு பார்த்துவிட்டான். நீங்கள் மறுபடியும் இந்த பிச்சைக்காரனை பார்க்க தேவையில்லை. உங்கள் திட்டப்படி நீங்கள் பயணத்தை தொடரலாம். யோகியின் பதிலால் பக்தை அதிர்ச்சியானாள். சாமி, நாங்கள் இன்னும் 1 வாரம் திருவண்ணாமலையில்தான் இருப்போம். நீங்கள் சொல்லும் நேரத்துக்கு வந்து உங்களை பார்த்து செல்கிறோம். பக்தை கெஞ்சினார். இந்த நண்பர்கள் இந்த பிச்சைக்காரனை பார்ப்பதற்காக வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். எனது தந்தை இந்த பிச்சைக்காரனை இந்த நண்பர்களுடன் வரும் சில நாட்களை கழிக்க வேண்டுமென சொல்லிவிட்டார். எனவே நீங்கள் உங்கள் பயணத்திட்டப்படி தொடருங்கள். அமெரிக்க பெண்மணி ஏமாற்றமாகிவிட்டது. விஞ்ஞானியும் வேண்டுகோள் விடுத்தார். யோகி மறுத்துவிட்டார். ஏமாற்றத்துடன் அவர்கள் புறப்பட்டார்கள். யோகி அவர்களை வாசல் வரை சென்று வழியனுப்பிவிட்டு வந்தார். சுவாமி, நாங்கள் இங்கே அருகில் இருக்கின்ற ஊர்களிலிருந்து வந்துள்ளோம். ஆனால் அந்த நண்பர்கள் தங்களை காண்பதற்காக அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் தங்கள் தரிசிக்க அனுமதிக்கவில்லையே சுவாமி? முருகேசன் வருத்தத்துடன் யோகியிடம் கேட்டார். முருகேஷ்ஜி, அந்த அமெரிக்க நண்பர்கள் இந்த பிச்சைக்காரனைப் போல உள்ள பல நபர்களை பார்க்க வந்துள்ளார்கள். ஆனால் நீங்கள் யாவரும் அப்படியல்ல. ஊரிலிருந்து நேராக இந்த பிச்சைக்காரனை பார்க்க வருகிறீர்கள். இந்த பிச்சைக்காரன் விடை கொடுத்ததும் நேராக உங்கள் ஊர்களுக்கு திரும்பி விடுகிறீர்கள். இங்கும் அங்கும் நீங்கள் அலைவதில்லை. எனவே எனது தந்தை உங்களுடனேயே இந்த பிச்சைக்காரன் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என சொல்லிவிட்டார். யோகியின் சொற்களை கேட்டு விக்கித்து நின்றோம். யோகியுடன் பயணித்து கொண்டே இருப்போம் வாழ்நாள் முழுவதும்.